வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகக்கூடிய ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் அந்த ஒரு வீடியோவை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சேவிங்ஸ் ரிலேட்டடான ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிஸ்ட் சொல்கிறாங்க, ஒரு மிடில் கிளாஸ் இன்னைய காலகட்டத்தில் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க, அதாவது அப்பா அம்மா 2 குழந்தைங்க, இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்கள நம்ம எப்போ மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த 4 பேர் உள்ள ஒரு குடும்பத்தில் 1,00,000 ரூபாய் மாத வருமானம் இருந்தால் தான் அது மிடில் கிளாஸ் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி ஒரு 2-3 வீடியோ வேறு ஃபினான்ஸ் அட்வைசர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, ஷாக் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. அவங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்ட ஒரே நீங்கள் தான் சார். 10,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கெலாம் போட்டிருக்கீங்க. ஏன்னா இன்னைய காலகட்டத்தில் கூட மாதம் 10,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய்க்கு கம்மியாக வருமானம் வாங்குகிற குடும்பங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்காக நீங்கள் நிறைய சேவிங் டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. 7,000 ரூபாய்க்கு எப்படி பட்ஜெட் போடுறதுன்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 10,000 ரூபா பட்ஜெட் வீடியோ நான் ஒவ்வொரு வருஷமும் போடுவேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் விலை ஏறும், அதுக்கு தகுந்த மாதிரி பிளானிங்கோட நான் வீடியோ போட்டிருக்கேன். அப்படி இருக்கிற காலகட்டங்கள் எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா 10,000 10,000த்துக்கு கம்மியாக 15,000 12,000 இந்த மாதிரி சம்பளம் வாங்குறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நினச்சிட்ருக்கோம் நாங்களாம் மிடில் கிளாஸ். இப்போ என்னுடைய மாத வருமானம்லாம் பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய். அப்போ அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்டை பார்த்தா நம்மளாம் மிடில் கிளாஸ்லேயுமே சேர்த்து கிடையாது போல் ஒரு விதமான ஒரு எண்ணம் வருது. அப்போ எங்களோட நிலமெல்லாம் என்ன, 10,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு கீழே மாத வருமானம் வாங்குறவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு யோசித்தா ரொம்பவே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை நான் பார்த்துட்டு நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. அப்போ நம்ம வாங்கக்கூடிய சம்பளம், இதே நான் ஒர்க் பண்ணுற இடத்துல மாதம் 7,700 ரூபா வாங்குறவங்கலாம் இருக்கிறாங்க. சிங்கிள் ஏர்னிங்கே. எப்படி அவங்களாம் வாடகை கொடுத்து ஏர்ன் பண்ணுறாங்க, எப்படி மாதம் சமாளிக்கிறாங்கங்கிறதே தெரியல. இப்படி போயிட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கமெண்ட்டை கேட்ட உடனே எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் இந்த கமெண்ட்டை கேட்டிருக்கீங்க, இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மேற்கொண்டு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா, ஓகே இப்போ நம்ம என்னதான் அப்படி சொன்னாலும் மாதம் 20,000 10,000 15,000 25,000 வாங்குறக்கூடிய ஃபேமிலிஸ் தான் அதிகம். சரி, இப்போ நம்மளுடைய உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஒரு அலசி ஆராயலாம். ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு வரும்பொழுது நம்ம எல்லாருமே பட்ஜெட் போடுறோம். பட்ஜெட் போட்டு தான் ஃபேமிலி ரன் பண்ணுறோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வாடகை இவ்வளோ, மளிகை சாமான் இவ்வளோ எடுத்து வைக்கணும், காய்கறிக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எசென்ஷியல் செலவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பட்டியலிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போட்டு சிக்கனமாக நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறோம். என்ன தான் நம்ம ஃபேமிலி ரன் பண்ணாலும் சில நேரங்களில் நம்மளால் பணம் சேமிக்க முடியும், சில நேரங்களில் பணம் சேமிக்க முடியாது. சில சமயம் நம்ம ஒரு வருஷம் சேமித்து வச்சுருப்போம், அந்த ஒரு வருஷம் ஒரே செலவு காலி ஆகிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு விஷயத்தை நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல, சேவிங்ஸை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல. அதை நீங்கள் அலசி ஆராய்ச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ஏன் நமக்கு செலவு அதிகமாகுது அப்படின்னு நம்ம ஒரு செக் பண்ணி பார்க்கும் பொழுது, காய்கறியோ மளிகை சாமானோ நான்வெஜ்ஜோ பாலோ வாடகை கரண்ட் பில் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் நம்ம போட்ட பட்ஜெட்டில் துண்டே விடாது. நம்ம சிக்கனமாக ஃபேமிலி ரன் பண்ணி இந்த செலவுகள் எல்லாம் நம்ம ஜெயிச்சிருவோம். ஆனால் எந்தெந்த விஷயங்களில் நமக்கு எதிர்பாராத செலவுகள் வரும் தெரியுமா? ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்கூல் எஜுகேஷன். இதில் பார்த்திங்கன்னா ஃபீஸுக்காக நம்ம மாதம் பணம் எடுத்து வைக்கணும். அது ஒவ்வொரு வருஷமும் ஃபீஸ் அதிகமாகிட்டே போகும். அப்போ அடுத்த வருஷத்துக்கு மாதம் எடுத்து வைக்கக்கூடிய தொகையும் அதிகமாகும். ஸோ அந்த இடத்துல நமக்கு பயங்கரமாக அடி வாங்கும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்காமல் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். ரொம்ப லோவான சம்பளம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எய்தர் கடன் வாங்குவாங்க இல்லை லோன் போடுவாங்க. அதை அடைக்கிறதுக்கு நம்ம சம்பளத்துலேருந்து பணம் போகும், அது பெரிய பங்கை சாப்பிட்ரும். ஸோ அப்போ இந்த காலத்தில் எஜுகேஷன் ரிலேட்டடாக நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யக்கூடிய செலவுகள், அது ஸ்டேஷ்னரி வாங்குறதா இருந்தாலும் சரி, பேனா பென்சில் எது வாங்குறதா இருந்தாலும் சரி, நம்ம என்ன தான் பட்ஜெட் போட்டு பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்களில் என்ன செஞ்சுருவோம், கோட்டை விட்டுருவோம். இது மிகப்பெரிய ஒரு
சவாலான ஒரு விஷயம். ஸ்கூல் ஃபீஸுக்கு மாதம் மாதம் பணம் எடுத்து அதை ப்ராப்பராக கொண்டு போய் கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் நகையை அடகு வச்சு பேங்க்கில் லோன் போட்டு வட்டிக்கு கடன் வாங்கி தான் பசங்களை படிக்க வைக்கிறாங்க. இது ரொம்பவே எனக்கு என்ன சொல்கிறது, மனசே கஷ்டமாக இருக்குது இந்த விஷயத்தை கேள்விப்படும் பொழுது. ஒரு படிப்புக்கு இவ்வளோ மெனக்கெடுறாங்க, இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ரெண்டாவது விஷயம், எதிர்பாராமல் வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ். டாக்டர்கிட்ட செலவு பண்ணுறது, பசங்களுக்கு முடியலை அப்படின்னு போகிறது. பார்த்திங்கன்னா 1000 ரூபா செலவாயிடும். ஒரு சிட்டிங் நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சளி ஜுரம் அப்படின்னா ஒரு 3 நாளுக்கு மருந்து எழுதி கொடுக்குறாங்கன்னா ஃபீஸோட சேர்த்து 1000 ரூபாய் காலி ஆகிடும். ஒரு பிள்ளைக்கு முடியும், அடுத்த பிள்ளைக்கு வரும், அடுத்த 1000 ரூபாய் காலி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எதிர்பாராமல் வரக்கூடிய சீசனல் ஃபீவராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், பசங்களுக்கு மெடிக்கலுக்குன்னு போய் தண்டமாக அழுகிறோம். அதுக்கு காரணம் அன்ஹெல்தியான ஃபுட் ஹேபிட்ஸ். நம்ம ஸ்நாக்ஸுங்கிற பேரில் இல்லை ஹோட்டலில் அதிகமாக வாங்கி சாப்பிட்றதுனால, இந்த மாதிரி விஷயங்கள், பேக்கட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறையா நம்ம வெளியில் வாங்கி தரதுனால நமக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக வரதுனால நம்ம ரொம்பவே அந்த இடத்துல என்ன செஞ்சிடறோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுடுறோம். அதனால் நம்மளோட சேமிப்பை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து வச்சுருப்போம், அது ஒரே மாதத்தில் காலி ஆகிடும். 6 மாதம் கஷ்டப்பட்டு செய்கிறது பார்த்திங்கன்னா 1 மாதத்தில் காலி ஆகிடும். ஸோ இதெல்லாமே இன்னைய மிடில் கிளாஸில் ஃபேஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு சங்கடமான விஷயங்கள். இன்னொன்று இன்க்ரிமெண்ட். சேலரியில் ஒரு இன்க்ரிமெண்ட் வருது அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு வருஷம் கழித்து எனக்கு தெரிஞ்சு மினிமம் 500 ரூபா இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. மேக்ஸிமம் 2000 ரூபாய்க்கு மேலே எனக்கு எந்த கம்பெனியிலும் இன்க்ரிமெண்ட் போடுற மாதிரி தெரியல. இப்போ பெரிய பெரிய கம்பெனிகள்லேயே இதான் நிலமை. 2000 ரூபா ஒரு வருஷத்தில் இன்க்ரிமெண்ட் போட்டாலே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அப்போ இன்க்ரிமெண்ட் ரொம்ப கம்மியாக வருது. ஸோ அடுத்த வருஷம் நம்ம செலவை சமாளிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது புதுசாக சேமிக்க முடியல. ஸோ இந்த வருஷம் நான் 10,000 ரூபா வாங்குகிறேன், என் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டேன். அடுத்த வருஷம் அதே செலவு தான் பண்ணுறேன், எந்த எக்ஸஸும் பண்ணல. ஆனால் அதே 10,000 ரூபாய்க்குள்ளே நான் என்னால் பண்ண முடியல. 2000 ரூபா எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடச்சா கூட விலைவாசி ஏற்றம் அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுது, அப்படியே சேமிக்க முடியாமல் தவிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிடில் கிளாஸில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டங்கள். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் செய்முறைகள். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 6-7 மாதம் செய்முறைக்கே போகுது, அதுக்கு எப்படி பணம் போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது. இப்போ எங்களுக்கு அவங்க எங்களுக்கு 5000 ரூபா செஞ்சுருக்காங்க, எங்களுக்கு நாங்கள் 5000 ரூபா செய்கிற மாதிரி இருக்குது, சேர்த்து வச்ச காசு அப்படியே அந்த செய்முறைக்கு போயிடுச்சு, இல்லை கடன் வாங்கி செய்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள், செய்முறைகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட ஃபேஸ் பண்ணக்கூடிய கஷ்டங்கள். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நான் ஒரு 4-5 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் நான் பட்ஜெட் போடுறேன், ஆனால் பட்ஜெட்டை மீறி வரக்கூடிய செலவுகள். இப்போ எனக்குலாம் பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் ஃபீஸ் சொல்லுவேன், ஸ்நாக்ஸ் செலவு சொல்லுவேன். நான் எதிர்பார்த்த மாதிரி அது நடக்கவே நடக்காது. அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, திடீர்னு கெஸ்ட்டு வந்துடுவாங்க, அப்போ எங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாது. ஒரு மாதத்தில் ஒரு கெஸ்ட்டு ஒரு 2 நாள் தங்கினாலும் எங்களுக்கு 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா செலவாயிடுதுன்னுவாங்க. ஸோ இதெல்லாமே மிடில் கிளாஸ் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதே வருமானம் அதிகமாக உள்ளவங்க, அவங்களுக்கு அதிகமாக சேமிப்பு இருக்கும். அதனால் இப்படி வரக்கூடிய எக்ஸஸ் செலவுகளை அந்த அதிக சேமிப்புலேருந்து எடுத்து மேனேஜ் பண்ணிடுவாங்க. பெருசாக சேமிப்பில் எந்த விதமான ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது. இதுதான் மிடில் கிளாஸில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னென்னா, நான் நிறையா வீடியோவில் சொல்கிற மாதிரி நம்மளுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வருமானத்தை நம்பாமல் 1, 2, 3 வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். இல்லையா என்னால் பார்ட் டைம் ஜாப்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க நல்லா அதிகமாக வருமானம் தரக்கூடிய வேலைக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிடணும். இல்லை கணவன் மனைவி 2 பேராக சேர்ந்து சம்பாதிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கை கொண்டீங்கன்னா உங்களோட வருமானம் ஆட்டோமேட்டிக்காக பெருகிடும். நீங்கள் உட்காந்து பிளான் பண்ணுங்கள், ஒவ்வொரு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக இப்படி நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சிடலாம். ஸோ எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. வேறு எந்த மாதிரி கஷ்டங்கள் மிடில் கிளாஸ் சந்திக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை எந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை வெளியேற்றலாம் அப்படிங்கிறத நான் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன்.
அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.